இப்போ நம்ம டெரிட்டரி கலர் உருவாக்கலாம். ஓகேவா? இப்போ டெரிட்டரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 1 சென்டிமீட்டர் எடுத்துட்டு உங்களை நான் கலர் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். பாருங்க, எல்லோ கலர் பிளஸ் கிரீன் கலர் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கலர் கிடைச்சிருக்கு? லெமன் எல்லோ கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது என்னது உங்களுக்கு? பிரைமரி கலர். இது செகண்டரி கலர். பிரைமரி பிளஸ் செகண்டரி ஈக்குவல் டு டெரிட்டரி கலர். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எனி ஒன் பிரைமரி எனி ஒன் செகண்டரி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெரிட்டரி கலர், ஐ மீன் தேர்ட் கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த கிரீனுக்கும் இந்த கிரீனுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியுதா? இது டார்க்கா இருக்கும், இது லைட்டா இருக்கும். ஓகேவா? இது எதை எல்லோ கிரீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஐடென்டிஃபைக்காக என்ன சொல்லுவோம்? லெமன் கிரீன்ல இருக்கு, இலை பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி இது வந்து இதுக்கான நேம் பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கிரீன். ஏன் எல்லோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம்னா எல்லோ இஸ் பிரைமரி கலர். ஓகேவா? கிரீன் இஸ் செகண்டரி கலர், அதால இது எல்லோ கிரீன். ஓகேவா? இப்போ டெரிட்டரி கலர் எப்படி உருவாகுதுன்னு தெரியுதாடா? இல்ல ரெட் கலரையும் ஒரு பிரைமரி கலர் ஒரு செகண்டரி கலர். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரையும் வயலட் கலரையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெட் வயலட்னு ஒரு கலர் கிடைக்கும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ரெட்டோட குவாண்டிட்டி அதிகமா இருக்கும். பாருங்க, இது வயலட் கலர் தான், வந்து காம்பினேஷன் வந்து இது அதிகமா இருக்கிறதால இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ரெட் வயலட்னு சொல்றோம். ஓகேவா? திருப்பி ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. 1 பிரைமரி 1 செகண்டரி ஈக்குவல் டு டெரிட்டரி கலர். ஓகேவா? இது ஒரு கலர் கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கலர் மிக்சிங்ல பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு பிரைமரி கலர் எடுத்திருக்கேன், ஒரு செகண்டரி கலர் எடுத்திருக்கேன். இது கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இது கிரீன் கலர். ஓகேவா? இது ரெண்டையும் வச்சு நம்ம வந்து அடுத்த கலர் நம்ம உருவாக்கலாம். ஓகேவா? ப்ளூ கலர் ஒரு ரேஷியோ ஊற்றிருக்கேன். அகைன் கிரீன் கலர் நம்ம பாருங்க. இது வந்து பிரைமரி கலர்ல ப்ளூ எடுத்திருக்கேன், செகண்டரி கலர்ல வந்து கிரீன் கலர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ளூ கிரீன் கிடைக்கும். ஓகேவா? இது ப்ளூவோட வந்து ப்ளூ வந்து இது அதிகமா இருக்கும். ப்ளூவோட கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கிறதால நம்ம இதை வந்து ப்ளூ கிரீன் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஏன் ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ளூவை எடுக்கிறேன் அப்படின்னா ப்ளூ வந்து பிரைமரி கலர், கிரீன் வந்து செகண்டரி கலர். இப்படிதான் நீங்க நேம் எழுதும்போது எழுதணும். ப்ளூ கிரீன் தான் எழுதணும், கிரீன் ப்ளூன்னு எழுதக்கூடாது. ஓகேவா? ப்ளூ கிரீன் தான் எழுதணும், கிரீன் ப்ளூன்னு எழுதக்கூடாது. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் மிக்சிங் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் மிக்சிங்ல பார்த்துடலாம். நான் வந்து பிரைமரி கலர்ல ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், செகண்டரி கலர்ல வந்து வயலட் கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ப்ளூ, இது வயலட். ஓகேவா? இந்த ரெண்டு கலரையும் வச்சு நம்ம வந்து என்ன கலர் வருது நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். டெரிட்டரி கலர்ல என்ன கலர் வருது நம்ம பார்த்துடலாம்.
பாருங்க, பிரைமரி கலர்ல ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், செகண்டரி கலர்ல வயலட் கலர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு டெரிட்டரி கலர் என்ன கலர் வந்துச்சு அப்படின்னா ப்ளூ வயலட் வந்துச்சு. ஓகேவா? இந்த ப்ளூ வயலட் வந்து உங்களுக்கு வந்து டெரிட்டரி கலர். ஓகேவா? மொத்தம் 4 டெரிட்டரி கலர் உருவாக்கியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பிளஸ் ஆரஞ்சு கலர் வச்சு நம்ம என்ன கலர் உருவாகுதுன்றத நம்ம பார்க்கலாம். நான் எந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்னா நீங்க ஒரு மெஷர்மெண்ட் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சென்டிமீட்டரா நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் மிக்சிங் வந்து கரெக்டா வரும். நீங்க மட்டும் இஷ்டத்துக்கும் இது ஒரு அரை பாட்டில் அது ஒரு அரை பாட்டில் ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான இது கிடைக்காது. ஓகேவா? ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து மெஷரிங் ஜார் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க, ரெட் கலர் வந்து பிரைமரி கலர், ஆரஞ்சு கலர் வந்து செகண்டரி கலர். இது ரெண்டையும் நான் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரெட் ஆரஞ்சு கிடைச்சிருக்கு. இப்போ ரெட் ஆரஞ்சுன்றது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்க, இந்த ஆரஞ்சு கலருக்கும் இந்த ஆரஞ்சு கலருக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து லைட்டா இருக்கும், இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அது காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட்டோட குவான்டிட்டி அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரெட் ஆரஞ்சு கிடைக்கும். ரெட் வந்து பிரைமரி கலர், ஆரஞ்சு கலர் வந்து செகண்டரி கலர். அதால ரெட் ஆரஞ்சு நான் நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னொரு டெரிட்டரி கலர் நம்மளுக்கு உருவாயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரைமரி கலர்ல yellow கலர் எடுத்துக்கிறேன். செகண்டரி கலர்ல ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? yellow கலர் வந்து பிரைமரி கலர், ஆரஞ்சு கலர் வந்து செகண்டரி கலர். உங்களுக்கு வந்து டெரிட்டரி கலர்ல பாத்தீங்க அப்படின்னா yellow ஆரஞ்சு கிடைச்சிருக்கும். இதுல வந்து yellowவோட குவான்டிட்டி வந்து அதிகமா இருக்கதால நம்ம வந்து yellow ஆரஞ்சுன்னு சொல்றோம். ஓகேவா? 6-1 ஆன yellow ஆரஞ்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு கலர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 3 பிரைமரி கலரை வச்சு ஃபர்ஸ்ட் செகண்டரி கலர் உருவாக்கணும். ஓகேவா? இது பிரைமரி கலர். ஓகேவா? இது 3 வந்து பிரைமரி கலர். இந்த பிரைமரி கலரை வச்சு நான் செகண்டரி கலர் உருவாக்குனேன். ஓகேவா? பிரைமரி கலர் நம்மளுக்கு என்னது? yellow கலர், ரெட் கலர், ப்ளூ கலர். ஓகேவா? இந்த 3 பிரைமரி கலரை வச்சு நான் 3 செகண்டரி கலர் உருவாக்குனேன். ஓகேவா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், கிரீன் கலர், வயலட் கலர். ஓகேவா? இப்போ இந்த 6 கலரை வச்சு பிரைமரி கலரையும் செகண்டரி கலரையும் வச்சு நெக்ஸ்ட் ஒரு 6 கலரான டெரிட்டரி கலர் உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு கலர் டிஃபரண்ட் தெரியுதா? உங்க முன்னாடி தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணேன். நீங்க உங்க கண்ணு முன்னாடி தான் பார்த்தேன். இதுல எவ்வளவு குவான்டிட்டி நான் வந்து எடுத்துருந்த கலர்னு உங்களுக்கு தெரியும். அந்த கலரை தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா yellow green, இது வந்து பாத்தீங்கன்னா blue green, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து blue violet, இது வந்து ரெட் வயலட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் ஆரஞ்சு, இது பாத்தீங்கன்னா yellow ஆரஞ்சு. ஓகேவா? இந்த 3 கலரை வச்சு 3 கலர் உருவாக்கணும். இந்த 6 கலரை வச்சு அடுத்த 6 கலர் உருவாக்கிருக்கோம். இதே மாதிரி தான் கலர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்க எவ்வளவு கலர் வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பேசிக்கான கலர் மிக்சிங். ஓகேவா? பிரைமரி கலர், செகண்டரி கலர் வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர், ஒயிட் கலர், கிரே கலர்